அவர் ஒரு மசூதி இடிக்கிறதுக்கு ஆர்டர் கொடுப்பாரா சொல்லுங்க? ரீஜனல் டெப்டி கமிஷனர் அப்துல் ரசூப் ஒரு மசூதி இடிக்கிறதுக்கு ஆர்டர் கொடுப்பாரா அவரு சொல்லுங்க? 50 வருஷமா நாங்க இந்த பிள்ளையார கும்பிடுறோமுங்க. சம்பந்தமே இல்லாத காரணத்தை சொல்லி கோயிலை இடிக்க வர்றாங்க. எங்களை மீறி இது எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். கோர்ட் உத்தரவு என கூறி ராவோட ராவா கோயில்களை இடிக்கிறாங்க. கோர்ட் உத்தரவு போட்டாலும் திருப்பரங்குன்ற மலையில தீபம் ஏற்ற போலீஸ் மறுக்கிறாங்க. அடுக்கடுக்கான கேள்விகளுடன் கொந்தளிக்கும் பக்தர்கள். சென்னை திருவான்மியூர் சிவகாமிபுரம் தெருவுல பரசக்தி விநாயகர் கோயில் இருக்கு. சுமார் 50 வருஷமா ஊர் மக்கள் சிறப்பா வழிபாடு நடத்திக்கிட்டு வராங்க. யார் வீட்டுல என்ன விசேஷம் வந்தாலும் சரி, வெளியூர் பயணம், எக்ஸாம், வேலைன்னு வந்தாலும் சரி, இவருக்கு தான் ஃபர்ஸ்ட் விடல. அப்படி அந்த பகுதி மக்கள் அன்றாட வாழ்க்கையோட ஒன்றரை கலந்தது இந்த விநாயகர் கோயில். ஆனா கோயில் மழைநீர் வடிகாலுக்கு மேல கட்டப்பட்டிருக்கிறதா சொல்லி அதிகாரிங்க கோயிலை இடிக்க முடிவு பண்ணாங்க. அடையார் மண்டல அதிகாரி செந்தில்குமரன் தலைமையில சுமார் 50 போலீஸ் பந்தோபஸ்தோட கோயிலை இடிக்க ஒரு பெரிய கூட்டமே வந்துச்சு. கொந்தளித்த மக்கள் கோயில் முன்னாடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. வரசக்தி விநாயகர் கோவில் இது 50 வருஷமா இருக்கு. எனக்கு ஒரு 45 வருஷமா இந்த கோவில் குழந்தையில இருந்து இந்த பிள்ளையார பாத்துட்டு போறோம். என்ன வேண்டியதுனாலும் பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போவோம். எங்க மனசு சரியில்லை கோவில்ல தான் வந்து உட்காருவோம். இந்த கோவில் வந்து நாங்க புதுப்பிச்சு சும்மா ஒரு கும்பாபிஷேகத்துக்காக நாங்க ஒரு பெயிண்ட் தான் அடிச்சோம். ஒரு தண்ணி வருது உள்ள ஐயர் போய் நின்று தீபார்த்தனை காட்ட முடியல. ஒரு 2 அடி ஹைட்டு தூக்கணும். 50 ஸ்கொயர் ஃபீட்ல தான் இந்த கோவில் இருக்கு. நாங்க ஒரு கிரவுண்ட்லயே அரை கிரவுண்ட்லயே ஆக்கிரமிப்பு பண்ணி கட்டல. அந்த பக்கம் சாமாட்டுக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது. 6 ட்ரைனேஜ் தனியா போகுது. அதுல இருந்து 1/2 அடி விட்டுட்டு தான் நாங்க கட்டியிருக்கிறோம் கோவில். அதோட புதுசா கட்டல. 50 வருஷம் கோவில பெயிண்ட் பண்ணிருக்கிறோம், அவ்வளவுதான். எங்களுக்கு சனிக்கிழமை இரவு 8 மணி காவல்துறை வந்து அதிகாரி வந்து இன்ஸ்பெக்டர் ஐயா வந்து நேர்ல வர சொல்லி ஒரு எஸ்ஐ அனுப்பியிருந்தாரு. நாங்க வேற ஏதோ ஒரு விஷயம் போல ரோடு டிராபிக் ஆகுதுன்ட்டு நாங்க போய் 3 பேர் போய் பேச போனோம். என்கிட்ட லட்சுமணன் சார் கிட்ட, இன்னொருத்தர் அவரோட சன்னு கிட்ட பேசினாரு. இனிமேல் சனிக்கிழமை மாதிரி கோர்ட் ஆர்டர் வந்திருக்கு, திங்கக்கிழமை 10 மணிக்கு கோயில் இடிக்கப்படும். என்ன சார் திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்களே? எங்களுக்கு அங்கேயே எனக்கு நெஞ்சு வெளியே வந்துருச்சு. ஒண்ணுமே புரியல எங்களுக்கு. ஒரு நாள்ல நம்ம என்ன பண்ண முடியும்? கோர்ட் லீவு, எதுவுமே செய்ய முடியாதுன்ட்டு. அப்புறம் நேற்று எங்க ஊர் மக்கள் கிட்ட கூப்பிட்டு மீட்டிங் போட்டு பேசணும். யாருமே ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. ஒரு அம்மா மயக்கம் போட்டு விழுந்து அந்த மாதிரி ரொம்ப 1 மணி நேரமா எழுந்துக்கவே இல்லை. இதை கேட்ட உடனே அதிர்ச்சியில அந்த மாதிரி சம்பவம் எல்லாம் நடந்தது. எல்லாருக்கும் இந்த கோவில் எங்களுக்கு முக்கியமான. இப்ப வந்து அதிகாரிங்க வந்து நாங்க வந்து அசூரன்ஸ் கொடுக்க முடியாது, 5 மணிக்கு ஆர்டிசியை பார்த்து பேசலாம், ஒரு 10 பேர் வாங்க நிர்வாகிங்கன்னாங்க. போலீஸ் அதிகாரிங்க வந்து நீங்க எல்லாம் கலைஞ்சு போங்க, 5 மணிக்கு போலான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனா அவங்க பேச்சு நாங்க மதிப்பு கொடுத்து, ஏன்னா எங்களை கூப்பிட்டு அதிகாரி சொன்னார் இன்ஸ்பெக்டர் ஐயா இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு. அப்ப அவர் சொல்லும் போது நாங்க கலைஞ்சு போனதுனால நாங்க அமைதியா ஆயிட்டோம். 5 மணிக்கு மேல தெரிஞ்சது இல்ல இடிக்கதான் போறோம்னா நாங்க வைக்க விட மாட்டோம். நாங்க போராட்டம் பண்ணுவோம். அதுக்கு மீறி பண்ணா நாங்க கோட்டையை நோக்கி செல்வோம். ஐயா சிஎம் வீட்டுல போய் நாங்க வந்து முறையிடுவோம்.